Hallelujah, 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 hallelujah. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையிலும் அப்பா எங்களை இந்த நேரத்தில் இந்த சபைக்கு கூட்டிக் கொண்டு வந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் இருப்பது, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருப்பது எத்தனை நன்மையாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்க, ஆண்டவரே எங்களை நீங்க ஆயத்தம் செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் உம்மை பாடி புகழும் போது, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும் பொழுதப்பா, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் இயேசுவே, ஆண்டவரே நாங்கள் ஆராதிப்பது கர்த்தாவே உங்களை மகிமைப்படுத்த மட்டுமே. ஆண்டவரே, அதற்காக எங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை நீங்கள் தயார் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் இங்கே ஆராதிக்கும் பொழுது அப்பா, நாங்கள் எல்லாரும் இங்கே பாடும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஒரே ஆவியாக இணைந்து அதை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரே குடும்பமாக நாங்கள் இணைந்து அதை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், ஆண்டவரே ஆராதிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா, நாங்கள் வேற எதை பற்றியும் யோசிக்காம ஆண்டவரே உம்முடைய ஆராதிப்பதில் நாங்கள் ஒன்றிணைந்து ஆராதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். We should be united in our spirits. ஆண்டவரே ஆவியில ஒன்றிணைந்தவர்களாய், ஆவியிலே ஐக்கியமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே ஒரே குடும்பமாய் சேர்ந்து ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் சேர்ந்து ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, எங்களை நீங்கள் ஒன்றிணைங்க, ஐக்கியத்தை நாங்கள் ஆராதிக்கும் போது ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க கர்த்தாவே, ஒரு ஃபெலோஷிப்பை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறப்பா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே பாடுகிற ஒவ்வொரு பாடலும், ஆண்டவரே இங்கு வாசிக்கப்படுற இந்த கருவிகள் உம்முடைய மகிமைக்காக மட்டுமே ஆண்டவரே இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே வீணாக எங்களுடைய உதடுகளை கொண்டு மட்டும் ஆண்டவரே பாடாமல், உதடுகளை கொண்டு மட்டும் ஆண்டவரே ஆராதிக்காமல், எங்களுடைய இருதயத்திலிருந்து எங்களுடைய ஆராதனை வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு இடத்துக்கு கூடி வருவது முக்கியமல்ல, எந்த இடத்தில் இருந்தாலும் ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆண்டவரே ஆராதிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத் நாங்கள் ஆராதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, மற்ற எல்லா ஆண்டவரே இந்த ஆண்டவரே நேம் சேக் வர்ஷிப் எடுத்து போடுங்க, அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களோட ஹார்ட்ஸை அப்படி நீங்க மோல்டு பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சதா நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சதா நிச்சயம் செய்து முடிப்பீங்க. எல்லாரும் கைகளை தட்டி
மரம் துளிர்க்கல, திராட்சை செடி கத்தல, ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல, ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல, என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து சொல்லுவோமா? நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து சொல்லுவோமா? நீங்க செய்ய நினைச்சத குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிறைவாய் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத தடையின்றி செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. சொல்லுவோமா? நீங்க செய்ய நினைச்சத குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நிறைவாய் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத தடையின்றி செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. இன்னொரு முறை நினைச்சத குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிறைவாய் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத தடையின்றி செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி. என்னோட சேர்ந்து இன்னொரு முறை சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். விசுவாசத்தோடு என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். சொல்லுவோமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் கைகளை தட்டி. ஓ, நீங்க செய்ய நினைச்சத குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிறைவாய் செய்து முடிப்பீங்க. சொல்லுவோமா? நீங்க செய்ய நினைச்சத தடையின்றி செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத சீக்கிரம் செய்து. இன்னொரு முறை. நீங்க செய்ய நினைச்சத குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிறைவாய் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத தடையின்றி செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. கைகளை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பார். தேவன் செய்ய நினைச்சத இன்றைக்கும் இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்றோம். தேவன் செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் குறைவின்றி செய்து முடிப்பார். அவர் நிறைவாய் செய்து முடிப்பார். அவர் தடையின்றி செய்து முடிப்பார். ஓ, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்கப்பா. ஓ, எத்தனை பேருங்க நன்றி உள்ள ஒரு இதயத்தோடு நின்று கொண்டிருக்கிறீங்க? ஓ, தேவன் நிச்சயம் செய்து முடிப்பார் என்பது நம்முடைய விசுவாசம். ஆனால் தேவன் நிச்சயம் செய்து இதுவரை முடித்திருக்கிறார் என்பது ஒரு நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் என்னோட சேர்ந்து என்னோட இணைந்து தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? கண்ணீரால்
செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவாய் என்னை உயர்த்தினீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவாய் என்னை உயர்த்தினீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. 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 போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர், உந்தன் சிறகால் மூடி மறைத்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலையின் மேல் என்னை நிறுத்தீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர், உந்தன் சிறகால் மூடி மறைத்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? என்னோட சேர்ந்து கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலையின் மேல் என்னை நிறுத்தீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். கைகளை உயர்த்தி உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா இயேசையா, பல கோடி நன்மை செய்தீர். நன்றி சொல்லுங்க. ஓ நன்றி நன்றி ஐயா இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவை எனக்கு ஜீவன் தந்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீரே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம்
செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய கண்கள் கலங்குதப்பா. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் அளவிட முடியாத நன்மை. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்யணும் தீர்மானித்த அனைத்தையும் செய்து முடிக்கிற தேவன், செய்து முடித்த தேவன், செய்து முடிக்க போகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, இதுவரை நீ செய்ததற்கும் இனிமேல் நீ செய்ய போகிறதற்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. We are so grateful, Jesus. ஆண்டவரே, நீ செய்த காரியங்கள் பெரியது. இன்றைக்கு இந்த இடத்தில் நாங்கள் நின்று கொண்டிருப்பதும் சுத்த கிருபையாயிருக்கிறது. இன்று இந்த இடத்தில் நாங்கள் உங்களை ஆராதிப்பதோ சுத்த கிருபையாயிருக்கிறது. நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு நிறைந்தவர்களாயிருக்கிறோம். கிருபைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நன்றி, நன்றி. ஆமென். உட்காருவோமா? கொஞ்ச நேரம் என் மனசில் சில வசனங்கள் இருக்குது, அதை கொஞ்ச நேரம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆராதனைக்காக ஆயத்தமாகிக்கிட்டு இருந்தேன். கர்த்தருடைய வசனங்களை படிச்சுக்கிட்டு இருந்தேன், தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரம் நம்ம இன்றைக்கி படித்து இந்த எபேசியர் புஸ்தகத்தை நிறைவு செய்யலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து நம்ம படிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பவுல் என்ன இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் எழுதினார். கடைசியாக அந்த கடிதத்தை முடிக்கிற நேரத்தில் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊரில். அந்த மாதிரி கடைசியாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. கடைசியாக என் சகோதரரே, எவ்வளவு அவங்கள நேசிக்கிறார் பாருங்க. என் சகோதரரே, சபையில் சகோதரிகளும் இருக்கிறாங்க, ஆனால் அந்த நாட்கள் பழக்கம் அப்படி தான் இருந்துச்சு. சகோதரரேனா சகோதரிகளும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரில், அடுத்தது அவருடைய சத்துவத்தின் வல்லமையில். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரில், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில். அந்த சத்துவங்கிற வார்த்தை ஆக்சுவலாக எதிலிருந்து வருது அப்படின்னா, இந்த சத்துவங்கிற வார்த்தை போனுக்குள்ளே மேரோ இருக்கும்ல, போன் மேரோ அப்படின்னு சொல்கிறோம்ல. நம்ம ஆட்டுக்கறி வாங்க போனோன்னா அதில் விசேஷமாக நாம் அந்த நல்லி எலும்பை தான் விசேஷமாக பார்ப்போம். அதில் வந்து நம்ம ரொம்ப அதை பர்டிகுலராக வாங்குவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, மெல்கிஸ் வந்து ஒரு சமயம் ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவருக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தான் பொருள் வாங்க போவேன், அவனுக்கு வாங்க வராது. அப்போ எனக்கு நீங்கள் ஒரு 1 கிலோ எலும்பு, நல்லி எலும்பே வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் அதில் மட்டன் இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அவர் சொன்ன மாதிரியே நானும் போயிட்டு வாங்கி அவருக்கு கேட்ட மாதிரி கொடுத்தேன். அந்த பாஸ்டர் வந்து உண்மையாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டார். அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக, தம்பி அந்த மாதிரி ஏதாவது யூடியூப் எல்லாம் பார்த்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு அவர் எங்களை சந்தோஷப்படுத்துவார். நம்மெல்லாம் சாப்பிட்றத பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். அவர் அவ்வளோ சாப்பிட மாட்டார், ஆள் தான் பார்க்குறதுக்கு பெரிய ஜைஜாண்டிக்காக இருக்கிறாரு, ரொம்பலாம் சாப்பிட மாட்டார் தம்பி. ஆனால் நம்ம சாப்பிட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ முந்தின நாள் கூட வீட்டில் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஹவுஸ் டெடிகேஷன் முடிஞ்சு அவங்க எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. வீட்டில் நைட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் ஏதோ ஒரு ஃபோன் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் நல்லா வாக்கிங் எல்லாம் போங்க, பிரியாணி சாப்பிட்றது சந்தோஷம்தான், ஆனால் கொஞ்சம் உடம்ப நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் எனக்கு அட்வைஸ் கொடுத்தார்.
சில நேரங்களில் பிள்ளைங்க நமக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவோம், எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரு நல்லது தானே. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம அவங்கள நினச்சி சந்தோஷம் தானே படணும் இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம ஐசக் மாதிரி தான் மெல்கிஸ் இருப்பான். சிஸ்டர் லிடியா உங்கள் பையன் மாதிரி தான் மெல்கிஸ் இருப்பான். அவன் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு கோவம் வந்துட்டு, நான் அவன் உடம்பை வச்சு திட்டி விட்டேன் ஒரு நாள். என்னடா இது இப்படி இருக்க, ஒரு வாலிப பையன் ஃபிட்டாக இருக்க வேண்டாமாடா அப்படின்னு நான் திட்டினேங்க. அன்னைக்கு ஒரு வைராக்கியம் வந்தது, இன்னைக்கு வரைக்கும் அவன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறான். அதுக்கு பிறகு பல வருஷமாக அவன் சோறு சாப்பிட்றதே நிறுத்திட்டான். சப்பாத்தி கேட்பான், அவங்க அம்மாட்ட அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், எதோ பண்ணி அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக வரும்போது மெல்கிஸுக்கு தம்பி ஆயவர், மெல்கிஸுடைய பிரதரா அப்படின்னு முத்து பிரதர் கேட்டார். என்ன மெல்கிஸ், என்ன உனக்கு ஒரு பிரதர் இருக்கிறாரா அப்படி. அந்த மாதிரி அவர் உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பார். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மேரோ இருக்குது பாருங்கள், அதுதான் சத்துவம். அதில் தான் என்ன இருக்குன்னா, ஆக்சுவலாக சத்துவம் அதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த சத்துவங்கிற வார்த்தையை போன் மேரோவிலேருந்து தான் வருது. அதை சொல்கிறாரு. அப்போது நம்முடைய வலுவெல்லாம் எதில் இருக்குது? எலும்பில் தானே இருக்குது. நம்ம நடக்கிறது, நம்ம நல்லா வேகமாக நடக்கிறதுக்கு காரணம் எலும்பு எப்படி இருக்கு? வலுவாக இருக்கிறதுனால தான். நம்ம ஓடுறதுக்கு காரணம் எலும்பு வலுவாக இருக்கிறதுனால தான். அப்போ அந்த எலும்புக்குள்ளே போன் மேரோ இருக்குது. அதுதான் அதில் தான் ரத்த ஓட்டமே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த போன் மேரோக்குள்ளே இருக்குது ரத்த ஓட்டம். அதில் அந்த ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுனால தான் நம்மளால் வேகமாக போக முடியுது, வேகமாக செய்ய முடியுது. அதான் சத்துவம். அந்த ரூபனை பற்றி அவங்க அப்பா சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? என்னுடைய சத்துவம் அப்படிங்கிறார். அந்த வார்த்தை அங்கே இருக்குது. ஆதியாகமம் 49 அதிகாரத்தில் யாக்கோபு ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றி பேசும் பொழுது சொல்கிறார் பாருங்க. ஒரு சும்மா படிப்போமே, என் சத்துவத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்களேன், என்ன தப்பு இருக்குது. 49 அதிகாரம் எடுங்க, எடுத்துருந்தீங்கன்னா சொல்லிட்டு படிங்க. வசனம் சொல்லிட்டு 3வது வசனம். நீ என் சேஷ்ட புத்திரன். பாருங்க, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவம். அவர் சொல்றார், அப்பா மகனை பற்றி சொல்றாரு, நீ என்னுடைய சத்துவம். அப்படின்னா என்ன? அப்பாவுடைய மகன். அவருடைய இளமையில் அவருக்கு பிறந்த மகன் இல்லை. வாழ்க்கையில் நமக்கு நம்ம நிறைய நேரங்களில் தெரியாமல் நஷ்டப்படுத்துறது எதுன்னு கேட்டிங்கன்னா இளமையை தான். இளமை என்பது ஒரு அற்புதமானது. அந்த இளமையை நிறைய நேரங்களில் வாழ்க்கையில் தெரியாமல் பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்க? நஷ்டப்படுத்திடுவாங்க, வேஸ்ட் ஆக்கிடுவாங்க. வாழ்க்கையில் கிடைக்க முடியாத ஒரு செல்வம் எதுனா இளமை தான். இளமை திரும்ப யாருக்குமே கிடைக்காது. கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அல்லேலூயா. அதனால் போயிடுச்சே இளமையை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்க வேணாம். இப்போ இருக்கிறதையாவது மெயின்டைன் பண்ணிக்குவோம். சின்ன பிள்ளைங்க நான் சொல்கிறத கேட்டுங்க. உங்களுக்கு இந்த இளமை இருக்க, அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அந்த இளமையை நீங்கள் ரொம்ப நல்லா வச்சிருக்கணும். அவர் சொல்கிறாரு, என்னுடைய மேன்மை, என்னுடைய சத்துவம் எல்லாம் இந்த பையன்தான். இளமை, அந்த இளமையில் பெற்ற மகனை பற்றி அவர் சொல்கிறார், என் சத்துவம். அப்போ நம்ம கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்னு சொல்கிறாருல்ல. இப்போ நம்ம அந்த மாதிரி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் விசுவாசிகளாகி நாம் பலன் அடையணும். இந்த மாதிரி பலன் அடையணும் பாருங்க. கர்த்தரில் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ணுங்க? பலப்படுங்க. அப்போ அவருடைய சத்துவம், அவருடைய அந்த போன் மேரோவில் இருக்கிற அந்த சத்துவம் மாதிரி அவருடைய சத்துவம் இருந்ததுன்னா நாம் எப்படி இருப்போம் அப்படின்றத அடுத்த வசனத்திலிருந்து அவர் ரொம்ப நல்லா விளக்குறார். நீங்கள் அப்படி இருந்தால் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க
திராணி உள்ளவர்களா இருப்பீங்க. பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக. பிசாசின் வல்லமையோடுங்கிறாரா, பிசாசின் தந்திரங்களோடுங்கிறாரா? பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது, ஆனால் அவன் வல்லமையை பயன்படுத்துகிறதை விட விசுவாசிகளிடத்தில் தந்திரத்தை தான் பயன்படுத்துகிறான். பிசாசுக்கு வல்லமை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை, வல்லமை இருக்கு. அதனால தான் பைபிளில் அவனை பலவான் என்று நாம் படிக்கிறோம். அவன் ஒரு பலவான், அவனிலும் அதிக பலவான் என்று நாம் ஆண்டவரை குறித்து படிக்கிறோம். அப்போது பிசாசுக்கு வல்லமை இல்லைன்னெல்லாம் இல்லை, ஆனால் வல்லமையை விட பிசாசு உபயோகப்படுத்துகிற ஆயுதம் என்னென்னா தந்திரம். தந்திரம் ரொம்ப மோசமானது. பிசாசின் தந்திரங்கள் தான் வீழ்ச்சி அடைகிற எந்த ஒரு ஊழியக்காரரும் எந்த ஒரு விசுவாசியும் அவங்க பிசாசனுடைய வல்லமையினால் வீழ்த்தப்படுறதில்ல, பிசாசனுடைய தந்திரத்தினால வீழ்த்தப்படுறாங்க. பிசாசு ரொம்ப தந்திரமாக தான் அவன் வேலை செய்கிறான். அந்த தந்திரங்களை நம்ம விளங்கிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு ரொம்ப தந்திரமாக வேலை செய்வான். கொஞ்சம் நீங்கள் இதில் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். அதாவது ரொம்ப யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட ரொம்ப சென்டிமெண்ட்டாலாம் பேசுனாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன். ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க சிலர்லாம். அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசும்போதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதெல்லாம் ஒரு தந்திரம் தான். அது ஒரு நேர்மையான மனிதன் சென்டிமெண்ட்டாக என்ன பண்ணுறதில்ல, பேசுகிறது இல்லை. நேர்மையான மனிதன் யதார்த்தமாகத்தான் பேசுகிறான். சென்டிமெண்ட்டாக பேசுகிற ஆட்கள் யார் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் ஏமாற்ற நினைக்கிறார்கள். தந்திரம். அந்த மாதிரி தந்திரமான ஆட்கள்கிட்ட நம்ம ரொம்ப கவனமாக இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே வாலிப பெண்கள், வாலிப பையங்க இந்த மாதிரியான வலைகளிலே விழுந்து போய் அவர்கள் பின்னாட்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆகவே வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தந்திரமான காரியங்களில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ரொம்ப கவனமாக, அப்பா அம்மா சொல்கிறது பிடிக்காட்டி கூட அப்பா அம்மா சொல்கிறது தான் கடைசியில் நல்லதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ பிடிக்காது தான், இப்போ உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். அப்பா அம்மா ரொம்ப உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியும். கட்டாயமாக அப்பா அம்மாவுக்கு அந்த குணாதிசயம் இருக்கணும். பிள்ளைகளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும், பிள்ளைகளை ரொம்ப கட்டுப்படுத்தணும், பிள்ளைகளை நாம் ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா அந்த வயது அப்படி. பிள்ளைகள் நல்லவர்கள் தான், அந்த வயது அப்படிப்பட்ட ஒரு வயது. ஒவ்வொரு வயதிற்கென்று ஒரு குணம் இருக்கிறது இல்லையா? வாலிப வயதிலே அது ஒரு மோசமான குணம். ஏமாற்றுகிறவர்கள் நிறைய பேர் வாலிப பிள்ளைகளை ஏமாற்ற முயற்சிப்பார்கள். ஆகவே வாலிப பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்கள் மாதிரி பிசாசு தந்திரமாக செயல்படுவான்னு நான் சொன்னேன்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு நம்ம பைபிள் படிச்சுட்டு அந்த வேலையை செய்யலான்னா அவன் என்ன சொல்லுவான்னா, அதை செஞ்சுட்டு தான் அப்புறம் பைபிள் படியேன் அப்படின்பா. ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு ஆண்டவர் சொல்லுவார். சாத்தா என்ன பண்ணுவான், சாப்பிட்டுட்டு தான் ஜெபம் பண்ண அப்படின்பா. நமக்கு எது ரெண்டில் எது நல்லா இருக்குது சொல்லுங்கள்? சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணுங்கிறது நல்லா இருக்குது. என்ன, நம்ம வயிறு பசிக்குது, சாப்பிட்டுன்னா நமக்கு சந்தோஷம் தானே. சாப்பிட்டுட்டு தான் ஜெபம் பண்ண. இப்போ என்ன அவசரம்? என்ன ஜெபம் பண்ணாமலா போயிட போகிற? சாப்பிட்டுட்டு பண்ண உடனே நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நமக்கு என்ன வரும்? ஒரு பெரிய மயக்கம் வரும், தூக்க மயக்கம். அப்போ ஜெபம் பண்ணியிருந்தா கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம சாப்பிட்டுருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணியிருந்தா கூட போதும்ல. இதெல்லாம் ஒரு தந்திரம் தாங்க. இது மாதிரி சின்ன சின்ன காரியங்களிலிருந்து நீங்கள் பழக வேண்டும். சின்ன சின்ன காரியங்களிலிருந்து
பழக வேண்டும். தந்திரமாக சாத்தான் பேசும்போதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நான் இதுக்கெல்லாம் செவி கொடுக்க மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ரையாரிட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறது தான். அதை நம்ம முன்னால் வச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா சாத்தான் வெக்கப்பட்டு போயிடுவான். கடைசியில் ஒரு அளவு தான் சாத்தான் நம்ம கூட தந்திரமாக நுழைஞ்சு பார்ப்பான். நம்ம அந்த தந்திரத்துக்கே இடம் கொடுக்காம நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் இப்படி விலைக்கு போயிடுவான். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது தெரிஞ்சால் விலகி போயிடுவான். ஆனால் நம்மளை விடமாட்டான். திரும்ப 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 நம்மளோட தொடர்பில் தொந்தரவுப்படுத்தி கொண்டே தான் இருப்பான். நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவனுடைய தந்திரங்கள் ரொம்ப இருக்கு. அதில் ஒன்று, மற்ற விசுவாசிகளை பார்த்து நாம் சில நேரங்களில் நம்முடைய காரியங்களை நாம் மாற்றிக்கொள்வோம். மற்றவங்களை பார்த்து இவ்வளோ நாள் விசுவாசி, இவங்களே இப்படி தான் இருக்கிறாங்க, இவ்வளோ நாள் விசுவாசி, இவங்க இந்த மாதிரி தான் இருக்காங்க, நான் இப்போ தானே விசுவாசி ஆனேன், இன்னும் மெதுவாக நான் பரிசுத்தமாகிடலாம், அவங்களே இன்னும் இப்படி தான் இருக்கிறாங்க, அப்படி தான் பேசுகிறாங்க, அப்படி தான் நடக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சாத்தான் சொல்லி கொடுப்பான். அதாவது நாம் ரொம்ப கவனமாக போய்கிட்டு இருந்தால் கூட சில நேரங்களில் பெரிய ஆட்கள், நீண்ட கால விசுவாசிகள், நான் யாரையும் தப்பாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை, சிலர் அப்படி நடந்துக்கிறாங்க. அதாவது அதனால தான் பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, அதாவது விக்கிரகம் ஒன்றும் இல்லை, விக்கிரக ஆலயத்தில் நீ சாப்பிட்றதுனால, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நீ சாப்பிட்றதுனால எதுவும் ஆயிடாது. ஆனால் ஒரு பலவீன சகோதரன் நீ ஒரு விக்கிரக கோயிலில் சாப்பிட்றத பார்த்தான்னா அவன் இடரல் அடைவான். மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு துணிகரம் உண்டாகும் இல்லையா, அதற்கு இடமளிக்காதபடிக்கு நீ விக்கிரக கோவிலில் சாப்பிட வேண்டாம் என்று பவுல் நமக்கு எழுதி கொடுக்கிறார். அப்போ நம்ம யாருக்கு இடரல் உண்டாகாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல அப்படி சொல்லக்கூடாது. யாராவது ஒருத்தர் சீரியஸாக கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிட்டு வாங்க அப்படி சொல்லக்கூடாது. சீரியஸாக உபவாசத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் என்ன சொல்லணும்? மாஸ்டர் கரெக்ட் தான், சீரியஸாக நீங்கள் பேசுகிறீங்க, உபவாசிக்கணும். ஏன்னா நீங்கள் 30 வருஷம் விசுவாசி, 30 வருஷத்தில் பல தடவை நீங்கள் உபவாசித்தீங்க. அப்போ உங்களுக்கு அது சீரியஸாக தெரியாது, அது ரெகுலராக இருந்துக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட. அவங்க சீரியஸாக பேசுகிறாங்க, நீங்கள் 30 வருஷத்தில் 30 தடவை உபவாசத்தை முடிச்சிட்டீங்க. இப்போ அவங்க ஒரு தடவை தான் உபவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அது சீரியஸாக இருக்கா உங்களுக்கு? கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? சீரியஸாக பேசு. சீரியஸாக என்ன பண்ணணும்? பேச. அப்போ நீங்கள் அப்படி சீரியஸாக பேசினா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, உபவாசிக்கணுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே வருவாங்க. இல்லைன்னா அவங்க அப்படி ஒரு மாதிரி, அவங்களே பரவாயில்லைங்கிறாங்களே, சாப்பிட்டே வா அப்படிங்கிறாங்களே, நம்ம கொஞ்சம் வயிற்று வலிக்குதுன்னு சொன்ன உடனே அவங்க சரின்ட்டாங்களே, நம்ம கொஞ்சம் தலை சுத்தோன்ன உடனே சரின்ட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க என்ன ஆகிடுவாங்க, புதுசாக இருக்கிறவங்க சோர்ந்து போயிடுவாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறதே, நீங்களும் அந்த தந்திரங்களில் போய் மாட்டிக்கக்கூடாது, மற்றவங்களும் உஷாராக இருக்கிறதுக்கு நீங்கள் அவங்களையும் கூட உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கும் கூட அதை நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அவங்கள கொஞ்சம் அப்படி இப்படி ஆக்கி விட்டுறக்கூடாது. நீங்கள் அப்படி இப்படி ஆக்கி விட்டோன்னா அது ரொம்ப தொந்தரவாக போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் யாராவது நம்மள்கிட்ட கேட்பாங்கன்னா நம்ம எப்போவுமே சீரியஸாக பேசணும் அவங்கள்ட்ட. எஸ், கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா நாம் சீரியஸாக இருக்கிறோம், பட் பேசும்போது கேஷுவலாக பேசிடுறோம். அந்த சீரியஸ் மேட்டரை ரொம்ப சீரியஸாகவே பேசுங்க. ஆமே, அது ரொம்ப நல்லது. பாருங்க, தந்திரங்கள், பிசாசனுடைய தந்திரங்கள், இதெல்லாம் தந்திரங்கள். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. பிசாசனுடைய தந்திரங்களில் விழுந்து போன ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில நேரங்களில் பாருங்க, தாவீது மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லாம் சாத்தான் ஆளுங்களை என்ன சொல்லி சொன்னான். எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம கூட பேசிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்காதீங்க. சில நேரங்களில் பிசாசுகளும் சில சிந்தனைகளை நமக்கு கொண்டு ஏதாவது ஒரு வகையில் நம்மளை தப்பாக கைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான்.
இப்போ ஆட்களை என்ன தாவீது முயற்சி செய்த போது அது ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளோ பெரிய தப்பாக இருந்துச்சு இல்லையா? எவ்வளோ பெரிய தப்பாக இருந்துச்சு பாருங்க. அதனால் தாவீது நஷ்டமடைய வேண்டியது இருந்துச்சு. அதனால் மக்களை இழக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு கொள்ள நோய் அங்கே வந்து ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நடந்துச்சு பாருங்க. ஆகவே அன்பானவர்களே, தந்திரங்கள்ங்கிறது ரொம்ப மோசமானது. நான் உங்களுக்கு ஒரே காரியம் மட்டும் சொல்லுவேன். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டீங்கனாலே நிறைய விஷயங்களில் நீங்கள் பாதுகாப்பாக இருந்துருவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஜெபம் பண்ணிட்டீங்கனாலே நிறைய விஷயங்களில் பாதுகாப்பாக இருந்துருவீங்க. அடுத்தது, நீங்கள் எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆளாளுக்கு ஒன்று குழப்புவாங்க. சர்ச்சில் கேட்குற பிரசங்கமே உங்களுக்கு போதும். சர்ச்சில் எவ்வளவு தெளிவாக தானே சொல்லி கொடுக்குறோம், நல்லா தானே போதிக்கிறோம். உங்களுக்கு எதுவும் குழப்பமாக இருந்தால் நீங்கள் எங்ககிட்டயே கூட கேட்கலாம். சில நேரங்களில் பாஸ்டர் இதில் எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது, எனக்கு இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் தெளிவுபடுத்தி விடுவோம் நாங்கள் கூட. நீங்கள் ஒருத்தங்கள்ட்ட கேட்டு அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. ஆகவே நம்ம சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம சொல்கிறது சரிதானான்னு நம்ம யோசிக்கணும். நம்ம சரியான விஷயத்தை சொல்கிறோமா, சொல்கிறவங்க யோசிக்கணும். அந்த மாதிரி இந்த தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. நீங்கள் எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி ஆகணும். பிசாசை எதிர்க்கணும், எப்படியும் அவனுடைய தந்திரங்களை எதிர்க்கணும். இதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் சர்வாயுத வர்க்கங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த சர்வாயுத வர்க்கங்கள் அதை பற்றி பின்னால் படிக்கிறோம். ஒரு பெரிய லிஸ்டே இருக்கட்டும். அடுத்தது என்ன சொல்கிறாரு? மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. அப்போ நம்ம பிரச்சனையே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்ம பிரச்சனையே எங்கே இருக்குது அப்படின்னா, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நம்முடைய போராட்டம். நம்முடைய போராட்டம் எங்கே இருக்கிறது? ஏன் நாம் அநேக நேரங்களில் தோற்று போகிறோம் என்றால், நம்முடைய போராட்டத்தை நாம் மனிதர்களோடு போராடுகிறோம். நம்முடைய போராட்டத்தை நாம் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நாம் போராட வேண்டும் என்பதை நாம் மறக்கவே கூடாது. அதனால தான் நம்ம படிக்கிற தானியேல் புஸ்தகத்தில் தானியேல் ஜெபம் பண்ணுறார். 10ஆம் அதிகாரத்தில் தானியேல் ஜெபம் பண்ண உடனே கடவுள் பதில் அனுப்பிட்டார். அப்படி தான் அதில் போட்டிருக்கு. ஆனால் தானியேல் 21 நாள் ஜெபம் பண்ணி முடிக்கிறார். எப்படிப்பட்ட ஜெபம் அப்படின்னா, ருசிகரமான உணவு சாப்பிடல, அவர் எந்த விதமான வாசன திரவியங்களையும் பூசிக்கொள்ளவில்லை. அந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறார். எதுவுமே சாப்பிடாம இல்லை, ஏதோ சாப்பிட்றாரு. ருசிகரமான உணவு நான் சாப்பிடல அப்படிங்கிறார். ருசிகரமான உணவு சாப்பிடலங்கிறத கொஞ்சம் பேர் எப்படி விளங்கிடுறாங்க அப்படின்னா, நான் வெஜிடேரியன் இல்லாத ஃபாஸ்டிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெஜிடேரியன் மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அது அவங்கவுங்கள பொறுத்தது. அதை இப்போ நான் விளக்க விரும்பலை, அது இருக்கட்டும். ஆனால் தானியேலுக்கு அந்த 21 நாளைக்கு முன்னாலேயே பதில் வந்துருச்சு. ஆனால் இந்த பதில் தானியேல் கையில் வந்து சேராதபடிக்கு பரலோகத்தின் தேவன் தானியேலுக்கு அந்த பதிலை அனுப்பி வைக்கிறதுக்கு இடையூறு செஞ்சது யாருன்னா, இந்த மேதிய பெர்சிய அதிபதி அப்படின்னு போட்டிருக்கு. யார் வந்து சொல்றா? கேப்ரியேல் வந்து சொல்றாரு, மேதிய பெர்சிய அதிபதி என்னோட எதிர்த்து நின்னா, அதனால இந்த பதிலை எடுத்துக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியல, வர முடியல. அந்த விஷயத்தில் எனக்கு மிகாவேல் வந்து உதவி செஞ்ச பிறகுதான் நான் உனக்கு இப்போ பதில் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு தானியேலுக்கு கேப்ரியேல் சொல்றதா நம்ம படிக்கிறோம். நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அப்படின்னா வானமண்டலங்களில் எவ்வளவு போராட்டங்கள் நிறைஞ்சிருக்குன்னு பாருங்க. தானியேல் மாதிரி ஆட்களுடைய ஜெபத்திற்கு அதுதான் நிலைமை என்றால், நாம் எல்லாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும், எப்படி போராட வேண்டும். அதனால தான் ஜபங்களில் போராட வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், மன்றாடி ஜெபிக்க வேண்டும், அசுத்தாவிகளை கட்டி ஜெபிக்க வேண்டும், அந்தகார சக்திகளை எதிர்த்து ஜெபிக்க வேண்டும், தீய வல்லமைகளை கடிந்து ஜெபிக்க வேண்டும். நேற்று
நானும் சிஸ்டர் வரும்போது 2 பேரும் பேசிக்கிட்டு வந்தோம். என்ன பேசிக்கிட்டு வந்தோம்? எங்கள் பிள்ளைகளுடைய வாலிப காலத்தை குறித்து பேசிக்கிட்டு வந்தோம். அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்ததுங்க நமக்கு. பிள்ளைகள் என்ன இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று நாம் ஆச்சரியப்படும்படியாக பிள்ளைகள் நடந்து கொண்டிருந்தார்கள். நமக்கு ஒன்றுமே விளங்கவில்லை, ரொம்ப குழம்பி போயிருந்தோம். அது ரொம்ப கடினமான நாட்களாக நமக்கு இருந்தது. ஜெபத்தின் விளைவாக கர்த்தர் அந்த பிள்ளைகளை சந்தித்து மாற்றினார் என்று சிஸ்டர் பேசிக்கிட்டே வந்தாங்க. ஆமாம், நிறைய போராட்டங்கள் இருந்ததுங்க, நிறைய போராட்டங்கள் இருந்தது. காலையில் மெல்கிஸ் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. அவனுக்கு ஒரு நல்ல பழக்கம், வெளியே நண்பர்களே கிடையாது அவனுக்கு. ஆனால் காலையில் அவன் ரூமை, காலேஜ் இல்லைன்னா ரூமை பூட்டிட்டு உள்ளே இருந்தான்னா, அவன் எப்போ திறந்துட்டு வரானோ அப்போ தாங்க வருவான். நம்ம அவனை வெளியே கூப்பிடவே முடியாது. கூப்பிட்டாலும் பதில் கொடுக்க மாட்டான், பதில் கொடுத்தாலும் வரேன்பா, வரமாட்டான். அவன் சாப்பிடாம உள்ளே இருப்பான், நாங்கள் வெளியே எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். மத்தியானமும் சாப்பிடாம படுத்து கிடப்பான், நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். என்ன நடக்கிறது என்றே எங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தது என்றே எங்களுக்கு தெரியவில்லை. இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி அந்த நாட்களில் அந்த தீமையான சக்திகளை கட்டி ஜெபித்து 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 அப்படியே கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொண்டே வந்தார். அல்லேலூயா. மகிமாவோடு யுத்தம் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, சிரமங்கள் இருந்தது, சவால்கள் இருந்தது. மகிமாவும் கூட வித்தியாசமா பண்ணோம். சில நேரங்களில் எங்களுக்கு ஒன்றுமே விளங்காது, என்ன இது நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பிள்ளைங்க தானா இவங்க, இல்லை வேற பிள்ளைகளா இவங்க? ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் பார்த்த பிள்ளைங்க வேற, 10th இருந்து அந்த காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்த பிள்ளைகளே வேற. அந்த 4-5 இயர்ஸ் லாட் ஆஃப் சஃபரிங்ஸ். அப்போ தான் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எப்படி பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிப்பது, எப்படி மன்றாடுவது, எப்படி உபவாசிப்பது என்று நானும் சிஸ்டரும் அதிகமாக ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஊக்கமாக ஜெபி, சிஸ்டர் ஒரு பக்கம் உபவாசிப்பாங்க, நான் ஒரு பக்கம் உபவாசிப்பேன். ஜெபம் என்று ஜெபம் ஏறெடுத்து கொண்டே இருந்தோம். கர்த்தருடைய கிருபையினாலே 2 பிள்ளைகளும் ஊழியத்துக்கு வந்தாங்க. அல்லேலூயா. சாதாரணமானது அல்லங்க. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல. சில நேரங்களில் கிளாஷ் ஆகும், சண்டை கூட வரும், சில நேரங்கள் வாக்குவாதங்கள் வரும், சில நேரங்களில் சம் ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். சில நேரங்களில் அந்த ஆர்கியூமெண்ட்ஸில் எப்போவுமே அவங்க தான் ரைட்டும்பாங்க, நாங்கள் தான் விட்டு கொடுத்து போவோம். சரிப்பா, நீங்களே கரெக்ட், ரைட், ஓகே, அடுத்ததுக்கு போகலாம், விட்டுருங்க அப்படின்னு போவோம். அநேக நேரங்களிலே நாங்கள் தோற்கடிக்கப்பட்டது போல நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அநேக நேரங்களிலே நாங்கள் மிகவும் கீழான நிலைமையில் இருந்ததை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஜெபத்திற்கு பதிலளித்தார். அல்லேலூயா. ஜெபத்திற்கு பதிலளித்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் தவிர வேறு ஒன்றும் நாம் செய்ய முடியாது. அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம்தான். அது அந்த வயதிலே வரக்கூடிய ஒரு யுத்தம்தான். எல்லா பிள்ளைகளும் அந்த கிட்டத்தட்ட எல்லா பிள்ளைகளும் அதே போலத்தான் இருப்பார்கள். அந்த வயதை தாண்டி வந்த பெற்றோருக்கு எல்லாருக்கும் தெரியும், பிள்ளைகள் அதே போலத்தான் இருப்பார்கள். வித்தியாசமாக இருக்கும் பிள்ளைகளுடைய காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில பிள்ளைகள் மட்டும்தான் விதிவிலக்காக இருப்பார்கள். ஒரு சில பிள்ளைகள் மட்டும்தான் விதிவிலக்காக இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த போராட்டத்தை நாம் போராடித்தான் ஆக வேண்டும். அந்த போராட்டத்தை நாங்கள் போராடினோம். கர்த்தர் கிருபையாக எங்களோடு இருந்து எங்களுக்கு ஜெயம்தான் கொடுத்தார். நாங்கள் தோற்கடிக்கப்படவில்லை, நாங்கள் ஜெயம் பெற கர்த்தர் கிருபை செய்தார்.
ஆனால் எங்களுக்கு பயமாக இருந்தது, நாங்கள் தோற்கடிக்கப்படுவோமோ என்று பயப்படுகிற அளவிலே இருந்தது. ஊழியம் என்ன ஆகுமோ என்று பயப்படுகிற அளவிலே இருந்தது. என்ன நடக்குமோ என்று பயப்படுகிற அளவிலே இருந்தது. திடீர்னு மையமா ஒரு நாளைக்கு முடி இப்படி வெட்டிட்டு வந்து நிற்கும், அப்படி வெட்டிட்டு வந்து நிற்கும். எனக்கு மக்களை ஃபேஸ் பண்ணவே சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். திடீர்னு மெல்சிஸ் பார்த்தா நல்லா தான் இருந்திருப்பான், அடுத்த நாள் முடி வெட்டிட்டு வந்து ஒரு கோலமாக நிற்பான். எனக்கு மக்களை ஃபேஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இது எல்லாம் சரியா இல்லை ஆண்டவரே, ஆனால் இதெல்லாம் சரியாகணும். நான் உண்மையாக மனம் திறந்து சொல்லுகிறேன், தேவன் அதையெல்லாம் படிப்படியாக சரிப்படுத்தினார். அல்லேலூயா. மெல்சிஸு அங்கே இருந்து இங்கே முன்னால் நிற்கிறவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ட்ரெஸ் கோடு வரைக்கும் அங்கேருந்து அவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பிரசங்கப்படத்துக்கு வரக்கூடாது என்று அவருக்கு நான் சொன்னபோது அவர் கேட்க தயாராக இல்லை. அதுதான் உண்மை. சில வேளைகளில் அந்த கிழிந்த ஜீன்ஸ் போட்டுட்டான் வந்து நின்று இருக்கிறான். எனக்கு வெக்கமாக இருக்கும், நான் வெளியே காட்டிக்கவே மாட்டேன். ரொம்ப வெக்கமாக இருக்கேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுவேன் நான். ஆனால் நான் அதை வெளியவே காட்டிக்கொள்ள மாட்டேன். என்ன செய்ய முடியும்? நான் நம்முடைய பிள்ளைகளை நாம் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? அது நல்லதில்லை. ஆகவே நான் அதை நீதிகரிக்கவும் மாட்டேன். அதே வேளையில் அதற்காக ஜெபிப்பேன், அதற்காக ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவர் உருவாக்கினார். ஆகவே நீங்கள் யாராவது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பீர்களானால் ஆவிக்குரிய போராட்டம் தான் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அந்த போராட்டத்தை போராடுங்கள், ஜெபியுங்கள். நாங்கள் ஜெபித்தோம், அதுதான் செய்தோம். நாங்கள் யாராவது எங்களிடத்தில் வந்து பேசும் பொழுது கூட நான் சொல்லுவேன், பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்க. வாலிப வயசில் இருக்காங்க, அவங்கள கர்த்தர் கையில் தான் நம்ம ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் தான் அவங்கள வந்து உருவாக்கணும். நம்ம ரொம்ப என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. நாம் அதிகம் பேசினால் அது சில நேரங்களிலே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்காக அதிகம் பேசுவதில்லை. நாங்கள் அமைதியாக இருப்போம், ஜெபிப்போம். அல்லேலூயா. கணவராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறீங்க. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டுன்னு சொல்லுங்க. உண்டு. ஆமாம், உண்டுன்னா உண்டு தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது யாருமே. அந்தந்த வயதிற்கேற்ப அந்தந்த காலத்திற்கேற்ப போராட்டங்கள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி போராட்டங்களை நாம் சந்திக்கும் போதெல்லாம் தொடர் ஜபங்களிலே நிலைத்திருப்போம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வோம். ஆமென். ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகம், சத்தியம் என்னும் மார்க்கச்சை, இல்லை நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, சுசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, வேதவசனமாகிய தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம், எல்லாவற்றுக்கும் மேலாக இடைவிடாத ஜபம். இதெல்லாம் நம்ம சர்வாயுதங்கள். இந்த சர்வாயுதங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சர்வாயுதங்கள் எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளும் போது தேவனுடைய நாமத்தில் நாம் வெற்றி அடைவோம். அல்லேலூயா. இந்த 1 வீக் ப்ரேயரில் நான் உங்களுக்கு இறுதியாக என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஆவிக்குரிய போராட்டத்தில் நீங்கள் வெற்றி அடையணுன்னா போராடி ஜெபியுங்க, வேத வசனங்களை கையில் எடுங்க, விசுவாசத்தை தூக்கி பிடியுங்க, உங்கள் ரட்சிப்பை சரியாக வச்சுக்கோங்க. நீங்கள் அல்லேலூயா. சுவிசேஷம் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். என் சூழ்நிலையே இப்படி இருக்குது, நான் போய் என்னத்தை சொல்கிறது? சொல்லுங்கள். நம்ம சூழ்நிலை எல்லாம் மாறக்கூடியது தான். அதையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. நாங்கள் அப்படி நினச்சிருந்தோன்னா சபையே நடத்தியிருக்க முடியாதுங்க. அந்த மாதிரியான நேரங்களெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நாங்கள் நினைக்கல. கர்த்தர் கொடுத்த ஊழியம் நம்ம போதிச்சு ஆகணும், பிரசங்கம் பண்ணி ஆகணும். ஆண்டவர் எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொண்டு வருவார்னு
நான் நினச்சேன். ஆண்டவர் கிருபையாக அப்படியே கொண்டு வந்தார். எழுந்திருந்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு பிரசங்க மாதிரி இல்லை, ஒரு சாட்சியாக இருந்தது. நிறைய காரியங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் சந்திக்கிற ஒவ்வொருவரும் வித்தியாசமான காரியங்களை சந்தித்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு இருக்கிற போராட்டத்தை தொடர்ந்து போராடுவோம். சத்துருவோடு போராடி கொண்டே இருப்போம். அந்த போராடுவதற்குத்தான் நமக்கு சத்துவம் தேவை. அந்த போராடுறதுக்கு தான் பலன் தேவை. அந்த போராடத்தான் சத்துவம் தேவை. அந்த பிசாசை விரட்டி அடிக்கத்தான் சத்துவம் தேவை. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் தேவ சமூகத்தில் விசுவாசிகளாக ஒன்று கூடி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா. இந்த ஜெபம் இந்த 6 நாள் நடந்திருக்குது. ஜெபத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவிசாய்ச்சிருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாக இரக்கமாக தயவாக எங்கள் மத்தியில் இருந்து எங்களை வழிநடத்தவும் ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்று நாங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாவற்றையும் உடைய பொறுப்புள்ள கரங்களில் ஒப்படைக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. விசுவாசிகளையும் குடும்பங்களையும் பாதுகாப்பீராக. உம்முடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படட்டும். ஆவிக்குரிய போராட்டங்களில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை மறவாமல் இருக்கட்டும். பிள்ளைகளை ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கட்டும். பிள்ளைகளிடத்திலே வெறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டாம் அப்பா. பிள்ளைகளை மன்னித்து, பிள்ளைகள் மீது அன்பு காட்டி, பிள்ளைகளை அரவணைத்து கொண்டு போக எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒருவேளை கணவர் மோசமானவராக இருப்பாரானால் அவரிடத்திலும் அதே சுபாவத்தை தான் நாங்கள் காண்பிக்க வேண்டும். எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. அதை புரிந்து கொண்டவர்களாய் எங்களுடைய ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு பலனை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, ஆண்டவர் எங்களை ஆவியினால் நிறைத்து, தொடர்ந்து சபையையும் ஊழியத்தையும் கர்த்தர் பாதுகாத்து, எங்கள் சபை கட்டுமானத்தில் கூட நாங்கள் மனிதர்களோடு போராடுகிறவர்களாய் அல்ல, பொல்லாத ஆவிகளோடு எதிர்த்து நின்று அந்த ஆவிகளை வெற்றி பெற்று எங்கள் ஆலயத்தை கட்டி முடிக்க போகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்களுக்கு விளங்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே தந்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.